வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காயில் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி காணப்படுது. நீர் சத்தும் அதிகமாகவே இருக்குது. பல முக்கியமான விட்டமின்கள், தாதுக்கள் அடங்கியிருக்கு. ஸோ சின்னதாக நம்ம பீஸ் பண்ணிருக்கக்கூடிய கலோரிகள் பார்த்தோம்னா நிறைந்திருக்கக்கூடிய வெள்ளரிக்காயில் 1.9 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது, 0.3 கிராம் புரதச்சத்துக்கள் இருக்குது. மேலும் மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் கே, மேங்கனீஸ் போன்ற நம் உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்குது. நீர் சத்தும் இருக்குது. ஸோ இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து வெள்ளரிக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீர் சத்து நிறைந்தது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய். பொதுவாக கோடை காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படுகிறது. தினசரி வேலைகளுக்காக நம்ம வெளியே சுற்றி திரியும் போது நமது உடல் அதிக நீர் சத்தை இழந்துரும். இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்து நம்மளுடைய உடலுக்கு நீரேற்றமாக கிடைச்சிச்சு அப்படின்னா எப்போதுமே நம்மளுடைய உடல் நீரேற்றமாக இருக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக நம்ம செயல்படுவோம். நம்மளுடைய உடலில் நீரேற்றம் இல்லை அப்படின்னா நமக்கு உடல் வறட்சி ஏற்படும். அதனால் சருமங்களிலும் கண்களிலும் உடல் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி ஏற்படும் போது நம்மளால் ஒழுங்காக செயல்பட முடியாது. நம்மளுடைய செயல்பாடுகளில் தடைபாடு ஏற்படும். சருமங்களில் சுருக்கம் ஏற்படும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பார்த்தோம்னா தோல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியே செல்லும் போது கூட உண்பதற்காக ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? ஸோ அது போல் நம்ம வெளியே போகும்போது வெள்ளரிக்காயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த கோடைக்கால பிரச்சனைகள்லாம் எதுவுமே நமக்கு வராமல் தடுக்கப்படும். நம்மளுடைய உடல் நீரேற்றத்தோடு இருக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கலாம். மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது வெள்ளரிக்காய். பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் இப்போல்லாம் அவதிப்பட்டு இருக்காங்க. இதற்காக அவங்க கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கொள்வதை விட இயற்கையான முறையில் நம்ம பழங்கள், காய்கறிகள், உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது எப்படி மலச்சிக்கலை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு வழியை தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த வகையில் வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளரிக்காயில் வளமான அளவில் நார் சத்தும் நீர் சத்தும் இருக்கிறதால இது மலச்சிக்கலை உங்களுக்கு குணமும் படுத்தும், மீண்டும் வராமலும் தடுக்கும். காரணம் மலச்சிக்கல் வருவதற்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறதால தான் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி கான்டிசிபேஷன் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நார் சத்தும் நீர் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அதுக்காக தான் நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் மலங்கள் உங்களுக்கு இறுகி போவதை தடுத்து மலத்தை எளிதாகவே உங்களுக்கு வெளியேற்றும். குடல் இயக்கம், அதாவது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை என எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலும் குளிர்ச்சி பெறும். எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காயை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைப்பதற்காக நம்ம உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை மேற்கொண்டுட்டு இருக்கும் போதும் நம்மளுடைய உடல் எடை குறையலை அப்படின்னா நீங்கள் வெள்ளரிக்காயை எடுத்துக்கோங்க. ஏன்னா உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே நம்ம அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் எடையானது குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு உணவை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தேவையில்லாமல் சாப்பிட மாட்டீங்க. ஸோ வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொழுப்பு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவை பராமரிக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போதெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றத ஆய்வுகளிலிருந்து நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ வெள்ளரிக்காய் நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக்குவதற்கு நமக்கு உதவி பண்ணும். இதனால் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். எனவே நீரிழிவு நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு தினமும் நமது உணவில் வெள்ளரிக்காய் நம்ம சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு இப்போ இருந்தே சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்பப்போ ஒன் டேக்கு நீங்கள் இந்த கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காயை தினமும் எடுத்துக்கொள்வது நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போதெல்லாம் நமக்கு எப்படி நோய் பரவுது அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ ரீசெண்டாக அந்த கோவிட் டைம்லலாம் கூட பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக நோய் அஃபெக்ட் ஆகிடும். கொரோனா என்னதான் ஒரு வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய பாக்டீரியா வரதாலும் வீரியம் கம்மியாக இருக்கக்கூடிய பாக்டீரியா கூட நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பழங்கள், காய்கறிகள், உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ அந்த வகையில் வெள்ளரிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. எனவே இது நமது உடலை
உங்களை பல்வேறு நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிரம்பி இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நமக்கு குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையுமே நமக்கு வந்து வராமல் தடுக்கும். ஸோ குறிப்பாக நீங்கள் இம்யூன் பவர் பெற்று அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய நன்மைகள் பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.